அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய வித்யாகரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகரகரான புதன் வக்ரம் பெறுகிறார். ராசிக்கு சகாயமற்றவராக பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதை விட அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று வக்ரகதியில் திரும்பி சப்தமத்தை நோக்கி நகர்வது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமற்ற சூழலில் கூட நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக நவ கிரகங்களிலேயே வித்யாகாரகரான புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். ஞானத்தின் அதிபதியாகவும் அறிவின் அதிபதியாகவும் சமோஜித புத்தியை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாக காலச்சக்கரத்தில் 3 மற்றும் 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் பெரும்பாலான கிரகங்களை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் தான் பார்க்கிறார். குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் அவரை நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த தருணம் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் மதிநுட்பத்தின் ஊற்றாக கருதக்கூடிய சந்திரனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். இப்படி காலச்சக்கரத்தில் முரண்பாடான அமைப்புகளை கொண்டவராக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பொதுவாகவே புதன் மிக சிறப்பான பலன்களை அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வரும்போது ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் புதன் சாதகமற்ற இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லையை சந்திப்பதோடு மட்டுமல்லாது எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட தவறாக அதீத குழப்பத்துடன் சிரமத்துடன் முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே வக்ரகதியில் திரும்புவது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அதிகமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் பல விஷயங்களை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவு செய்யாமல் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல நீங்கள் ஒன்று சொல்ல அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எனவே வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் மௌனமாக செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே வித்யாகரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சனியின் வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கிறார். புதன் சனியை சமகிரகமாக பார்த்தாலும் சனி அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே அவரின் வீட்டில் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சமூகத்தில் பலருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தொழில் நுணுக்கம் நிறைந்த திட்டங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக ஒப்பந்தங்கள் வேலை ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திற்காகவோ மேற்கொள்ளும் போது அதில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உடனடியாக பல சிக்கல்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும். எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பல விஷயங்களில் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் அக்ரகதியில் திரும்பியிருப்பதால் வேலைகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். பேச்சில் நிதானமும் பொறுமையும் பக்குவமும் வெளிப்படுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது.
போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுவதற்கு முன், அந்த இடத்தை அடைவதற்கு முன், குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்று சனியின் ஆட்சி வீட்டில் பலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும். இப்படி புதன் பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையை சற்று கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமற்ற சூழல்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் விரையாதிபதியாகவும் அதே சமயம் 3ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உறுதியாகவே சுப விரயம் நிச்சயம் நிறைவாக கைகூடும். இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வருமானத்தை விட விரயங்கள் பல வகையில் ஏற்பட்டு வந்த சூழலில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் சரியாக கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு, அதிக கவலையுடன் வேதனையுடன் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. இழந்த செல்வத்தை மீட்பதோடு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது கடகராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். போட்டிகள் கடுமையாக அதிகரித்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக கையாண்டு வெற்றியை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் புதனின் அமைப்பால் நிச்சயமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நிதானத்துடன் கையாளுவதால் அவற்றில் சிறப்பான மாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் திடீரென சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திக்குமுக்காடக்கூடிய சூழலை மாற்றக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புதன். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு குறுக்கீடுகள் நிச்சயமாக இருக்கிறது. எனவே சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதே சமயம் மாணவ மாணவியருக்கு மறதி என்பது சற்று அதிகரிக்கலாம். எனவே ஒரு முறைக்கு இருமுறை படிப்பதால் சில நன்மை உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளுக்கு எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாகவே தடையில்லாமல் கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும்.